video. All these features makes presentation very interesting and interactive too. Speaking in public becomes monotonous and boring, but with the help of various features provides in MS PowerPoint, a presentation can be made interesting in increase audience participation. So இப்போ ப்ரெசன்டேஷனு எது மூலமாக நம்ம கொடுக்க முடியும்னா ஒன்று டெக்ஸ்ட்னா என்ன, நம்ம வேர்ட்ஸ் டெக்ஸ்ட் மூலமாக ப்ரெசன்டேஷன் எழுதி கொடுக்க முடியும். அடுத்தது என்ன, ஆடியோனா என்ன, கேட்கறது மூலமாக. இன்னொன்று வீடியோ பார்க்கறது மூலமாக. ப்ரெசன்டேஷன் இந்த 3 வகையாக தான் கொடுக்க முடியும். இதில் என்னன்னாக்கா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மீட்டிங்கில் இல்லை ஒரு கிளாஸில் ஒருத்தர் பேசிட்டே இருக்காருனாக்கா நமக்கு போர் அடிக்கும். ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே கேட்க முடியாது, மைண்ட் எங்கேயோ போய்டும் நமக்கு, சரியா? அந்த மாதிரி போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு MS PowerPointன்ட்டு இருக்குது. அதில் நீங்கள் டூல்ஸ் எல்லாம் இருக்குது, ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது அந்த ஆடியன்ஸ் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்கிறாங்க. In this lesson, we shall learn to create and enhance the presentation created in MS PowerPoint 2013 by using various formatting features, by inserting images, charts and audio video files, and also by applying colorful themes. So இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, MS PowerPoint 2013 வெர்ஷனில் இருக்கிற நிறைய வேரியஸ் ஃபார்மட் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அந்த ஃபார்மட் ஃபியூச்சரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் எப்படி நம்ம இமேஜை இன்சர்ட் பண்ண போகிறோம், எப்படி நம்ம சார்ட் யூஸ் பண்ண போகிறோம், எப்படி ஆடியோ வீடியோ ஃபைல்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம், கலர்ஃபுல்லாக யூஸ் பண்ணலாங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த பாடத்தில் நம்ம படிக்க போகிறோம். இது வரைக்கும் புரிஞ்சதா? நெக்ஸ்ட் 6.1 வாட் இஸ் PowerPoint ப்ரெசன்டேஷன். சரி, இதெல்லாம் ஓகே. PowerPoint ப்ரெசன்டேஷன்னா என்ன? ஃபஸ்ட்டு கேள்வி அதுதான். PowerPoint presentation என்னன்னா, PowerPoint presentation is a slideshow program that is used for training, education and business presentation. It is compelling and best method to deliver your ideas before a small group. It enhances your presentation with pictures, sound effects, tables and chart. சரி, இந்த PowerPointனா என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு மீட்டிங்கில் ஒரு டேட்டா பற்றி ஒரு சின்ன கூட்டத்துக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, குரூப் மீட்டிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கனாக்கா இந்த PowerPoint ப்ரெசன்டேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நம்ம சார்ட் மூலமாகவோ இல்லை அதோட சவுண்ட் எஃபெக்ட் மூலமாகவோ இல்லை பிக்சர்ஸ் மூலமாகவோ இல்லை டேபிள்ஸ் மூலமாகவோ நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த PowerPoint யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்